1930களில் கிராமபோன் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. இந்தியாவில் புழக்கமாகுது. இந்தியாவின் பல்வேறு மாகாணங்களில் கிராமபோன் வணிகம் மிகப்பெரிய அளவில் நடக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் யாரும் கிராமபோனை வாங்கலை. ஏன் வாங்கலை? காசு இல்லைங்கிறதுனாலயா? மக்களிடத்தில் வாங்கும் சக்தி இல்லைங்கிறதுனாலயா? என்ன காரணம் தெரியுமா? கிராமபோனில் தமிழ் இசை கிடையாது. வேறு எந்த இசை இருந்தது? தெலுங்கு கீர்த்தனைகளும் இந்தி பாடல்களும் இருந்தன. ஏன் இருந்தன? ஏன் கிராமபோனில் தமிழ் இசை வரல? காரணம், தமிழ்நாட்டில் இருந்த எந்த சபாக்களிலும் எந்த அகாடமிகளிலும் தமிழ் இசையை பாடுவதற்கான வாய்ப்பை தரல. சுதந்திரத்திற்காக நாடே போராடி கொண்டிருக்கிற போது ஒரே ஒரு பாடல், பாரதியாரின் பாடலை நாங்கள் பாடிக்கொள்ளட்டுமா என்று கேட்டதற்காக மியூசிக் அகாடமியில் இருந்து வெளியேற்றப்பட்டவர் தான் அம்மா சுப்புலட்சுமி. இப்படி எண்ணிடும் போராட்டங்களின் விளைவாக நாளும் இன்னிசையால் தமிழ் வளர்த்த இந்த தமிழ்நாட்டு மேடைகளில், தமிழ்நாட்டு சபாக்களில், தமிழ்நாட்டு தெருக்களில் தமிழ் இசை 1930களில் பேசப்படல, பாடப்படல. ஆனால் இந்த மண்ணில் ஒரு தலைவன் நினைத்தான், நீ யாரிடத்திலும் போய் முறையிட வேண்டிய தேவையில்லை, யாரிடத்திலும் கையேந்த வேண்டிய தேவையில்லை, எனக்கான உரிமையை நானே பெற்றுக்கொள்ளுகிறேன் என்று முதலாக தன் சொத்தை தமிழிசைக்கு எழுதி வைத்த ராஜா அண்ணாமலை செட்டியார் உருவாக்கிய தமிழிசை சங்கத்தில் நின்று பேசுகிறோம். அந்த தமிழிசை சங்கத்தின் அரங்கத்தில் நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் எவ்வளவு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மேடையில் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். எனக்கு நல்ல ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறாங்க, முதல்வரால் இது முதன்மை மாநிலம், முதல்வரால் இன்னும் பேறு வரும் என்று. இது முதன்மை மாநிலம் தான், அதில் சந்தேகம் கிடையாது. அதை தொலைக்காட்சியில் பார்க்கலாம், பத்திரிகைகளில் பார்க்கலாம், பொருளாதார நிபுணர்கள் சொல்வதை பார்க்கலாம். எதன் அடிப்படையில் நான் இதை முதன்மை மாநிலம் என்று நிறுவுவது? ஒரு பொருளாதார நிபுணர் சொன்னால் அவர் எங்க கட்சிக்காரன்னு சொல்லுவீங்க, ஒரு ஊடகவியலாளர் சொன்னார் அவர் உங்கள் சார்புடையவர் என்று சொல்லுவீர்கள். எந்த ஒன்றிய அரசு எங்களை செயல்பட விடாமல் தடுக்கிறதோ, எந்த ஒன்றிய அரசு எங்கள் குரல் வழியை நடுக்குகிறதோ, எந்த ஒன்றிய அரசு எங்கள் மாநில சுயாட்சியின் மீது கால் வைத்து மிதைக்கிறதோ, அந்த ஒன்றிய அரசு 2023 2024 நிதி ஆயோக்கில் ஒரு புள்ளி விவரத்தை தருகிறது. அந்த புள்ளி விவரத்தில் வறுமை ஒழிப்பில் 92 புள்ளிகளோடு தமிழ்நாடு முதலிடம், பள்ளிகளின் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தருவதில் தமிழ்நாடு முதலிடம், காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் நடவடிக்கைகளில் 81 புள்ளிகளில் தமிழ்நாடு முதலிடம், தரமான கல்வியை உருவாக்குவதில் தமிழ்நாடு தேசிய அளவில் 4வது இடம். இப்படி அந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. 17 இலக்குகளில் 13 இலக்குகளில் தமிழ்நாடு முன்னிலை வகித்திருக்கிறது. இதுல கூடுதல் சிறப்பு என்ன தெரியுங்களா? தேசிய சராசரி 71 புள்ளி, ஆனால் தமிழ்நாடு என்கிற ஒரு தனித்த மாநிலத்தினுடைய சராசரி 78. தேசியத்தின் சராசரியை விட ஒரு மாநிலம் 7% பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கிறது என்றால் அது இந்த தமிழ்நாட்டில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற முதல்வனின் ஆட்சியில் தான். இப்ப இதுல உடன்பாடு இருக்கா? நிதி ஆயோக் கொண்டு வந்தாங்க, இதுல உடன்பாடு இருக்கான்னு கேட்டா எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன் தெரியுமா? இந்த ஒப்பீட்டு முறை தவறு. ஏன் தமிழ்நாட்டை எந்த மாநிலத்தோடு ஒப்பிடணும்? மகாராஷ்டிராவோடு ஒப்பிடணும், மேற்கு வங்காளத்தோடு ஒப்பிடணும், மத்திய பிரதேசத்தோடு ஒப்பிடணும். அப்படி ஒப்பிட்டு பார்த்தால் இந்த 17 இலக்குகளிலும் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக இருக்கும். ஆனா எங்க கொண்டு போய் கம்பேர் பண்றாங்க? உத்தரகாண்டோடு, கேரளாவோடு, நம்மை விட சிறிய மாநிலங்களோடு ஒப்பிடுகிற போது 13 புள்ளிகளில் 4 புள்ளிகளை நாம் தவறி இருக்கிறோம். நம்மை போன்ற மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களோடு ஒப்பிடுகிற போது தமிழ்நாடு தொடர்ந்து முதன்மை மாநிலமாக நிற்கும். இது டேட்டா. இந்த டேட்டாவை நீங்க நெட்ல பார்க்கலாம், டிவியில பார்க்கலாம், ஏதாவது யூடியூப்ல பார்க்கலாம், எதை வேணா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் எதுக்கு இதை பேச வரணும்? ஏன் பேச வந்திருக்கிறேன் தெரியுமா? முதன்மை மாநிலம் என்கிற இலக்கை எங்கள் தளபதி எப்படி அடைந்தார் என்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஒரு மாநிலத்தை முதன்மை மாநிலம் அப்படின்னு எதை வச்சு நிர்ணயிப்பீங்க? 2. 1 இன்ஃப்ளேஷன் ரேட், 2 ப்ரொடக்டிவிட்டி ரேட். ஒரு மாநிலத்தினுடைய பணவீக்கம், ஒரு மாநிலத்தினுடைய உற்பத்தி திறன், இதை 2ஐயும் முன்வைத்துதான் ஒரு மாநிலம் முதன்மை மாநிலமா
இல்லையா என்பதை தீர்மானிக்க முடியும். கழக ஆட்சி 2021 பொறுப்பேற்ற போது தமிழ்நாட்டினுடைய பணவீக்கம் என்பது 50 ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் இந்தியாவினுடைய சராசரி 6.16. ஆனால் 2021 இந்த ஆட்சி நம் கையில் அளிக்கப்பட்ட போது தமிழ்நாட்டினுடைய பணவீக்கம் 7.52 என்கிற ஒரு அபாயகரமான நிலையில்தான் நாம் ஆட்சி பொறுப்பு ஏற்றோம். அந்த பெருமைக்கு யார் சொந்தக்காரர் தெரியுமா? தமிழ்நாட்டினுடைய தலைமகன், தியாக திருவிளக்கு, அருட்பெரும் ஜோதி, கரும்பு தேசத்தின் இரும்பு மனிதர், சேலத்து ஷேக்ஸ்பியர் ஐயா எடப்பாடியார் 7.52% தமிழ்நாட்டில் கையளித்து விட்டு போகிறார். தலைவர் வராரு. இதை முதன்மை மாநிலமாய் கொண்டு வர வேண்டும். என்ன செய்யணும்? பணவீக்கத்தை கட்டுப்படுத்தணும். மாநிலத்தினுடைய உற்பத்தி துறையை உயர்த்தி கொண்டு போகணும். இன்ஃப்ளேஷன் ரேட்டை கம்மிப்படுத்தணும். ப்ரொடக்டிவிட்டி ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். என்ன பண்ணணும்? டிஸ்கஷன் பண்ணாரு. தொழில் நிறுவனங்கள் எல்லாம் கூப்பிட்டு பேசினாரு. ப்ரொடக்டிவிட்டி ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். என்ன வழி சொல்லுங்க? தொழிலாளர்கள்லாம் சொல்றாங்க, தொழில் நிறுவனங்கள்லாம் சொல்லுது, எங்களிடத்துல மேன் பவர் பெரும்பான்மையாக கிடையாது. அப்படி மேன் பவர் இருந்தாலும் நாங்கள் பிற மாநிலத்தில் இருந்து அழைத்து வருகிற போது அதை பயன்படுத்துவதற்கு நிதி ஆதாரம் எங்களிடத்தில் அதிகமாக இல்லை. அப்ப தலைவர் சொல்றாரு, ஏன் பெண்களுக்கு வேலை கொடுங்களா? தொழில் நிறுவனங்கள் சொல்லுகிறது, நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம், ஆனால் பெண்கள் வருவதற்கு தயாராக இல்லை. காரணம் என்ன? ஒரு நாளைக்கு போறதுக்கு 50 ரூபா ஆகுது, வர்றதுக்கு 50 ரூபா ஆகுது. ஒரு நாளைக்கு 100 ரூபாய், ஒரு மாதத்திற்கு 3000 ரூபாய். வந்து போகுவதற்கு போக்குவரத்தில் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. தலைநகரில் தமிழ்நாட்டின் ஏதோ ஒரு பகுதியில் இருந்து நான் வருகிறேன். வாசிப்பதற்கும் தங்குவதற்கும் எனக்கு சுகாதாரமான பாதுகாப்பான விடுதி இல்லை. இந்த 3 கோரிக்கையும் வைக்கிறாங்க. தலைவர் சிந்திக்கிறாரு, ஒரு தகப்பனாக, ஒரு அண்ணனாக அதை நானே முன்னெடுத்து நடத்துகிறேன் என்று உருவாக்கிய திட்டம்தான் மகளிர் விடுதி பயணம். இப்ப வீட்டில் இருந்த பெண்களை தொழிற்சாலைக்கு கொண்டு வந்தாச்சு. ஆனால் நினைத்தபடி வருவாயை ஈட்ட முடியல, ப்ரொடக்டிவிட்டி ரேஸை இன்க்ரீஸ் பண்ண முடியல. திருப்பி ஒரு ஆய்வு நடத்துறாரு. என்ன தெரியுங்களா சொல்றாங்க பொருளாதார நிபுணர்? ஒரு நிலையான வருமானம், நிலையான சேமிப்பு பெண்களிடத்துல கிடையாது. அதனால தான் இந்த மாநிலத்தினுடைய உற்பத்தி திறனை எங்களால் உயர்த்த முடியல. தலைவர் மீண்டும் சிந்திக்கிறாரு, ஒரு நிலையான வருமானமும் நிலையான சேமிப்பும் தான் இதற்கு தடையாக இருக்கும் எனில் அதையும் ஒரு அண்ணன் என்கிற முறையில், ஒரு தகப்பன் என்கிற முறையில், இந்த மாநிலத்தின் முதல்வன் என்கிற முறையில் அதையும் நானே கொடுத்து அந்த சேமிப்பை துவங்கி வைக்கிறேன் என்று துவங்கி வைத்த திட்டம்தான் மகளிர் உரிமை தொகை. பெண்கள் வந்துட்டாங்க, தொழிற்சாலைக்கு போயிட்டாங்க, வேலையை கத்துக்கிட்டாங்க, தொழில்நுட்பத்தை அதிகரித்துட்டே போகுது. இந்த கண்டினியூட்டி எப்படி இன்க்ரீஸ் பண்ணுவீங்க? வருகிற பெண்களினுடைய சம்பளம் 15,000 20,000 வரை தான் இருக்கிறது. அந்த 15,000 20,000 50,000 60,000 உயர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று முதல்வர் கேட்கிறாரு. பெண்கள் அதிகமாக உயர்கல்வியை படிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அவரிடத்தில் பணம் இல்லை. அதுக்காக கொடுக்கப்பட்ட திட்டம் தான் புதுமை பெண் திட்டம். இங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அங்க பேலன்ஸ் ஆகாது. அதனால அங்கே தமிழ் புதல்வன் திட்டம் 2 நியூட்ரலைஸ் ஆச்சு. இந்த மக்களுக்கு எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக, மாணவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக நான் முதல்வர் திட்டம் என்று தொடர்ந்து இது போன்ற திட்டங்களை வைத்ததின் மூலமாய்த்தான் 2021 ஆட்சி பொறுப்பு ஏற்ற போது 7.52 என்று இருந்த மாநிலத்தினுடைய இன்ஃப்ளேஷன் ரேட், பணவீக்கம் என்பது 2023 5.96 என்ற ஒரு நிலைக்கு கொண்டு வந்து இன்றைக்கு நிதி ஆயோக் எந்த ஒன்றிய அரசு எங்களை எதிர்க்கிறதோ அந்த ஒன்றிய அரசு எங்களை கைத்தட்டி வாழ்த்தக்கூடிய சூழலுக்கு இந்த மாநிலத்தை கொண்டு வந்து நிறுத்திய ஆட்சி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி. முதல்வரால் இது முதன்மை மாநிலம். இன்னொரு பகுதி இருக்கு, முதல்வரால் இது இன்னும் பேறு பெறும். பேரை சொன்னாலே அங்க இருக்கிறவங்க பயப்படுறான். திட்டங்களை கூட சொல்ல தேவையில்ல, உதயநிதினு பேரை சொன்னாலே அங்க இருக்கிறவங்க பயப்படுறான். நீங்க நினைத்து பாருங்க, நாம சின்ன வயசுல இருந்த போது டெல்லியில பல்வேறு விளையாட்டு போட்டிகள் நடந்தன. நம் அறிவுக்கு எட்டி கல்லூரி பல்கலைக்கழகங்களுக்கு போனவரை
இந்த மண்ணில் எத்தனையோ விளையாட்டு போட்டிகள் நடந்திருக்கின்றன. ஒவ்வொரு போட்டி நடந்து முடிந்த போதும் ஒவ்வொரு இடங்களிலிருந்தும் குற்றச்சாட்டு வந்தது. தேசியத்தினுடைய மானம் காற்றில் பறக்க விட்டது. ஆனால் இன்றைக்கு எங்களினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சராய் பொறுப்பேற்றதின் பின்பு ஒரு மாநிலத்தின் துணை முதலமைச்சரை, ஒரு மாநிலத்தினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சரை இந்தியாவினுடைய பிற நாடுகள் ஒன்று சேர்ந்து வாழ்த்துகிறது என்றால் வரலாற்றில் அது எங்கள் அண்ணன் உதயநிதிக்கு மட்டும்தான் நிகழ்ந்தது. இதோட ஒரு சிறப்பு என்ன தெரியுங்களா? தூதரகங்களில் என்றைக்கும் எந்த நாட்டுக்கும் வாழ்த்து சொல்லி வாழ்த்து மடல் வந்ததாக வரலாறு இல்லை. ஆனால் செஸ் ஒலிம்பியாட் நடத்தியதற்காக இங்கு இருக்கக்கூடிய அத்தனை தூதரகங்களிலும் வாழ்த்து மடலை எங்கள் துணை முதல்வருக்கு தந்தார் என்றால் முதல்வரால் முதன்மை பெற்ற மாநிலம் இன்று துணை முதல்வரால் பேறுபட்டுக் கொண்டிருக்கிறது. இப்ப சொல்லுங்க, இந்த திட்டங்கள் எல்லாம் மக்களின் வரி பணத்தை ஈர்க்கின்ற திட்டமா? மக்களை சோம்பேறிகள் ஆக்கின்ற திட்டமா? மக்களை ஏமாற்றுகின்ற திட்டமா? நான் நிறைவாப்படி சொல்லி முடிக்கிறேன். இந்த உலகத்துல ரொம்ப மோசமான மன்னிக்கவே முடியாத தப்புனா எது தெரியுங்களா? நான் 3 சொல்றேன். அந்த 3த்துல எதுங்கிறத நீங்க தீர்மானிங்க. 1, ஒரு பசுமாடு இருக்கு. பசுமாடு 2 நாளா கண்ணுக்குட்டியை பார்க்கல. கண்ணுக்குட்டியை முறையா பசுமாடு பார்க்குது. போய் தாயின் பால் மடியை அந்த கன்று பிடித்து பாலை அருந்துகிறது. அந்த பசுமாட்டின் இருக்கின்ற கன்றை பிடிக்கி கீழே எறிந்து விட்டு அந்த பசுமாட்டினுடைய அடி வயிற்றை ஒருவன் அறுக்கிறான். இது பாவமா பாவம் இல்லையா? மன்னிக்க முடியாத குற்றமா குற்றம் இல்லையா? இது 1. 2வது, ஒரு நிறைமாத கர்ப்பிணி நடந்துட்டு போறாங்க. போய்கிட்டே இருக்கும் போது நிறைமாத கர்ப்பிணியை கீழே தள்ளி அவர்களினுடைய அடிவயிற்றை ஏறி மிதித்து அந்த கருவை சிதைக்கிறான். இது கொடுமையான விஷயமா இல்லையா? இது 2வது. 3வது ஒரு சம்பவம் சொல்றேன். இது நாள் வரை நம் அறியாமையை போக்கி நமக்கு கல்வியை புகட்டிய ஆசிரியருக்கு ஊதியம் கொடுக்காமல் போனால் அது மிகப்பெரிய பாவமா இல்லையா? இப்ப இந்த 3 சம்பவங்கள்ல பெரிய பாவம்னு நீங்க எதை சொல்லுவீங்க? தண்டிக்கவே முடியாத, விடுதலை பெறவே முடியாத குற்றம்னு நீங்க எதை சொல்லுவீங்க? தாய்மாரை கீழே தள்ளி அந்த கருவை சிதைத்ததை தானே சொல்லுவீங்க? அப்படி இல்லைன்னா பசுமாட்டின் அடிவயிற்றை அறுத்தது தானே சொல்லுவீங்க? 2மே இல்லைன்னா ஒரே ஆப்ஷன், வாத்தியாருக்கு ஃபீஸ் கட்டலன்னு தானே சொல்லுவீங்க. ஆனால் தமிழ் மறை சொல்லுகிறது, தமிழ் அறம் சொல்லுகிறது, பசுமாட்டின் அடிவயிற்றை அறுத்தவனுக்கும் உய்தி உண்டு, தாயின் கருவை சிதைத்தவனுக்கும் உய்தி உண்டு, பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியனுக்கு கூலி கொடுக்காமல் போனவனுக்கும் உய்தி உண்டு. யாருக்கடா உய்தி இல்லை? யாருக்கடா இந்த பிழைப்பதற்கான வாய்ப்பே இல்லை என்றால் சங்க இலக்கியம் சொல்லுகிறது, ஆண்முளை அறுத்த அரண் இல்லோருக்கும், மானிடை மகளிர் கரு சிதைத்தோருக்கும், குறவர் தப்பிய கொடுமையோருக்கும், வருவாய் மழுங்கில் கருவாயும் உள. இந்த 3 தப்பை செய்தவனுக்கு கூட பிழைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஒரு குற்றத்தை செய்தவனுக்கு பிழைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பில்லை என்று சங்க இலக்கியம் எதை சொல்லுகிறது தெரியுமா? செய்தி ஒன்றோருக்கு உய்தியில் என அறம்பாடி சென்று ஆயிழை கிழவ என்று செய்த நன்றியை எவன் மறந்தானோ அந்த மறதிக்கு இந்த மண், இந்த அறம் ஒருபோதும் உய்தி தந்ததில்லை என்றால் அந்த நன்றியை உங்களிடையே நான் எதிர்பார்க்கிறேன். இங்கு அமர்ந்திருக்கிற என் தம்பி தங்கைகளின் எவரினுடைய கழுச்சிலும் தாலி கயிறு இல்லை. அந்த தாலி கயிறு ஏறாது. உங்கள் படிக்கக்கூடிய அடையாளங்கள், உங்கள் கல்லூரியினுடைய அடையாள அட்டை ஏறி இருக்கிறதே, அதற்கான போராட்டத்தை, அதற்கான வாய்ப்பை, அதற்கான சூழலை உருவாக்கிய இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நன்றியோடு இருங்கள். நான் நிறைவாக இப்படி சொல்லி முடிக்கிறேன். இங்க இருக்கிற என் தம்பி தங்கைகளை பார்த்து நான் சொல்லுகிறேன், நம்ம யாரும் எந்த செங்கல் சூளையிலும் செங்கல் எடுத்துட்டு இல்லை, யாரிடத்திலும் குமஸ்தா வேலை செய்யல, யாரிடத்திலும் அடிமை தொழில் செய்யல. உன்னிடத்திலும் கல்வி இருக்கிறது, என்னிடத்திலும் கல்வி இருக்கிறது. உன்னுடைய கல்வி உன்னை அங்கே அமர்த்தி இருக்கிறது, என்னுடைய கல்வி என்னை இங்கே மேடை ஏற்றி இருக்கிறது என்றால் அதற்காய் போராடிய இயக்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் அதற்கான நல்லதொரு வாய்ப்பு 2026 இந்த ஜனநாயகம் உங்களுக்கு தரக்கூடிய மிகப்பெரிய பரிசு. முதல் தலைமுறையாக நீங்கள் வாக்கு செலுத்த போகிறீர்கள். அந்த வாக்கை உதயசூரியனின் செலுத்துவதன் மூலமாக உங்கள் அறத்தை, உங்கள் நன்றியை நீங்கள் செலுத்துவீர்கள் என்ற நம்பிக்கையோடு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.